எப்படி நமக்கு கேஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வீக் டைஜஷன் ஆகாத ஃபுட் நமக்கு வயித்துல இருக்கும்போது நமக்கு கேஸ் ஃபார்ம் ஆகும். சோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸ்லோ மூவ்மெண்ட். இந்த கேஸ் வந்து நம்ம வெளியே வரதுக்கு ஸ்பேஸ் இல்லாம போயிருச்சு அப்படின்னா நம்மளுடைய ஸ்டொமக் பாத்தீங்கன்னா பலூன் மாதிரி ஃபீல் ஆகும். இந்த கேஸ் அப்படிங்கிறது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா லோ டைஜஷன் ஆகுறதும் குடலோட இயக்கம் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கிறதும் அண்ட் எக்ஸஸ் பாக்டீரியாவை இன்க்ரீஸ் பண்றதுனால தான் நமக்கு கேஸ் அப்படிங்கிறது உருவாகுது. 1 மினிட் டெக்னிக்ல கேஸ் ரிலீஃப் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டொமக் ரிலீஸ் பாயிண்ட். ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்துக்கோங்க. உங்களுடைய 2 கைகளால வந்துட்டு நம்மளுடைய நேவல் அதாவது தொப்புள் இருக்கு இல்லைங்களா, சோ அந்த இடத்துல கை வச்சு நல்லா பிரஸ் பண்ண போறோம். இது வந்துட்டு ஸ்டொமக்கோட வேகஸ் நர்வஸ் பாயிண்ட் நமக்கு தூண்டும். இப்படி தூண்டுறது மூலியமா நமக்கு ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய அந்த ஆசிட் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு நல்லாவே டைஜஷன் ஆகும். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கேஸ் பர்ஸ்ட் ஹைவே பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய நேவல்ல 4 ஃபிங்கர்ஸ் வச்சு நம்ம நல்லா அழுத்தம் கொடுக்க போறோம். சோ இதான் வந்து பெருங்குடல்ல இருக்கக்கூடிய பிளாக்க கிளியர் பண்றதுக்கான ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படினே சொல்லலாம். சோ இந்த மெத்தட் தான் ஒரு கேஸ் அவுட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான மெத்தட் அப்படினே சொல்லலாம். நம்ம கேஸ் ரிலீஸ் பண்றதுக்கு வீட்லயே ஒரு சூப்பரான ரெமெடி பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஓமம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டையும் எடுத்து பாயில் பண்ணி அதை வந்து நீங்க வார்ம் வாட்டரா குடிச்சிட்டு வரலாம்.